அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு தாய் எத்தனை ஆண்டுகள் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்பதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒரு சில பேர் ஆண் குழந்தைகளுக்கு 1.5 வருடமும் பெண் குழந்தைகளுக்கு 2 வருடமும் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் திருக்குர்ஆனில் என்ன சொல்கிறான்னா, ஒரு மனிதனுக்கு தன் பெற்றோர் இருவருக்கும் நலம் செய்ய உபதேசித்தோம். அவனுடைய தாய் பலகீனத்தின் மேல் பலகீனம் கொண்டவளாக கர்ப்பத்தில் அவனை சுமந்தாள். இன்னும் அவனுடைய பால் குடி மறுத்தலின் 2 வருடங்கள் ஆகின்றன. ஆகவே நீ எனக்கும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக. என்னிடமே உன் மீளுதல் இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் இருவருக்கும் 2 ஆண்டுகள் தான் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தாய்ப்பால் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால தாய்ப்பால் கொடுக்கிற அந்த பெண்களுக்கு மாரடைப்பு, புற்றுநோய் போன்ற நோய்கள் வராது என்றும், தாய்ப்பால் குடிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்றும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். எனவே திருக்குர்ஆன்ல வரக்கூடிய எந்த ஒரு விஷயமாயிருந்தாலும் சரி, அது நமக்கு நன்மை தரக்கூடியதாகத்தான் இருக்கும். அல்லாஹ் மிக பெரியவன். எனவே ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, முழுமையாக 2 வருடங்கள் கட்டாயம் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இறையச்சத்தோடு வாழ்வோம், மறுமையில் வெற்றியாளராவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.